ரோஜாவின் வாசம் வீசும் அழகான பெண்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். உதட்டுக்கு அழகு சேர்க்க லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துறோம். உள்ளத்திற்கு அழகு சேர்க்க உயர்ந்த சிந்தனையை பயன்படுத்துறோம். உஷ்ணத்தை கொடுக்கிறது பைனாப்பிள் அப்படின்னா நம்ம உன்னதமான அழக கொடுக்கிறதோ அந்த பைனாப்பிள் தாங்க. பாதத்தின் அழகு பாவையின் பாதி அழகு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வழுவழுப்பான முழுமுழுப்பான பாதம் வேண்டுமா? கண்டிப்பா நீங்க போக வேண்டியது பைனாப்பிள் பெடிக்யூருங்க. நம்மளுடைய வெண் தாமரை போன்ற அந்த பாதத்தை, மண்ணில் பதியும் நம்ம பாதத்தை மகத்துவமாய் நாம பைனாப்பிள் பெடிக்யூரால அதை எப்படி நாம அழகுபடுத்த போறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. பெடிக்யூர் அப்படின்னு சொன்னாலே ஸ்பா பெடிக்யூர், அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பெஷல் பெடிக்யூர், லிக்விட் பெடிக்யூர், லிக்விட் பார்ஃபின் பெடிக்யூர், அரோமா பெடிக்யூர், இந்த மாதிரி பல விதமான ஐஸ்கிரீம் பெடிக்யூர் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். தாய் பெடிக்யூர், இந்த மாதிரி பலவிதமான பெடிக்யூர் பண்ணதுல புதுமையா கேள்விப்படுற இந்த பெடிக்யூர் தான் இந்த பைனாப்பிள் பெடிக்யூருங்க. பைனாப்பிள்ல பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கும், பாக்குறதுக்கு கரடு முரடா இருக்குங்க. ஆனா அதனுடைய வேல்யூ, அதனோட அற்புத பயனை நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பைனாப்பிள் அப்படின்னு சொல்றதை விட இட் இஸ் அ ஃபைன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பைனாப்பிள் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் சரி, அதுல பெடிக்யூர் பண்ணிக்கிறதுனாலையும் சரி, நம்மளுடைய உடல் சோர்வு, அகச்சோர்வு, புறச்சோர்வு, மனச்சோர்வு இது எல்லாமே பாருங்களேன், அதை சாப்பிடும் போதோ அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதோ ஒரு நல்ல புத்து உணர்ச்சி நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா பாருங்க, ஒரு பைனாப்பிள் நம்ம முழுசா எடுத்துக்கிட்டா மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்ட பயன் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. அதனால இந்த பைனாப்பிள எவர்கிரீன் ஆப்பிள்னு கூட சொல்லலாம். இந்த பைனாப்பிள முகம் ஜொலிக்க, அகம் சிறக்க, நம்மளுடைய பாதம் பளபளக்க நாம எடுத்துக்க வேண்டியது இந்த பைனாப்பிள் தாங்க. முள்ளுக்காக ஒதுக்காம இந்த பைனாப்பிள மருத்துவத்துல எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது தெரியுமா? லைக் உங்களுக்கு பைனாப்பிள் எடுக்கிறதுனால விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதுல பாருங்க பாஸ்பரஸ், ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய பழம் இந்த பைனாப்பிள்ங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பைனாப்பிள்ல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட செல் டேமேஜ் எல்லாம் நல்லா ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் சரி, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பைனாப்பிள் ரொம்ப வேல்யூ ஆஃப் மெடிசினல் எஃபெக்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த பைனாப்பிள்ல ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டா 73% ஆஃப் மேங்கனீஸ் அதிகமா இதுல இருக்காங்க. அண்ட் பீட்டா கேரட்டின் கூட இதுல ரொம்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான பைனாப்பிளை வச்சு நம்ம எப்படி நம்ம பாதத்தை ஸ்பெஷலா மாத்த போறோம்னு பார்க்கலாமா? Cure அப்படின்னா பெடி மீன்ஸ் ஃபீட், கியூர் மீன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஃபீட்டுங்க. ஃபுட் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஜினியரிங் டிவைஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி நம்ம பாதத்தை நாம நல்லா பராமரிக்கணும் இல்லையா? ஏன்னா பாருங்க, நம்ம ஊரை விட வெளிநாட்டில் இருக்கவங்க, லைக் உங்களுக்கு பாருங்க அமெரிக்கா அண்ட் தென் உங்களுக்கு அந்த தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க தே டு நாட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணி ஃபார் அவங்களோட ஃபுட்டுக்கு கூட அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்கங்க. பட் தே வாண்டட் டு கீப் தேர் ஃபுட் ரொம்ப கிளீனாகவும் நீட்டாகவும் இருக்கணும்னு லைக் பண்ணி அவங்க பண்ணிப்பாங்க பாருங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த பைனாப்பிள் அந்த ஸ்க்ரப்னாலையும் அந்த பைனாப்பிள் கியூர் அந்த ஜூஸ்னாலையும் நாம அதை அப்ளை பண்ணும்பொழுது அந்த நெயில் வால் எல்லாம் நமக்கு அந்த பிரேக்கா இருக்கிற நெயில் வால் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணும். நெயில்ஸ்ல அந்த இன்னர் க்ரோத்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளம்ஸ், ஆல் ப்ராப்ளம்ஸை அதை ரெக்டிஃபை பண்ணி சரி செஞ்சு அதுல உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோயிஷ் நெயில்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட கியூர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா நல்ல ஸ்கின்னுக்கும் நெயிலுக்கும் ரொம்ப பிரைட் அண்ட் எஃபெக்டிவ் நமக்கு கிடைக்குங்க. பிகாஸ் நம்ம பாருங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த கியூட்டிக்கல் க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த ஃபுட்ல ஸ்க்ரேப்பரால நம்ம ஸ்க்ரேப் பண்ணும்பொழுது
பாதத்திலையும் சரி நிறைய பேருக்கு அந்த ஃபுட் கிராக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த அவங்களோட ப்ரஷஸ் வச்சு அவங்க க்ளீன் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக ஒரு பெடிக்யூர் பண்ணாலே பாருங்களேன், நம்மளுடைய அதாவது ஹேண்ட்ஸ் கேன் டெல் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் லுக்ஸ் லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப வேர்ஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ லேடிஸாக நாம் நிறைய வாஷிங், கிளீனிங், அந்த மாதிரி வெசல்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணுறோம், ஸ்க்ரப் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கைக்கும் சரி காலுக்கும் சரி நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஆஃப்டர் கேர் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பிஃபோர் பெட் அப்படின்னும் போது எவ்ரிடே நைட்டில் நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல பிராண்டட் க்ரீம்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு, அப்படி இல்லைனா எனி நம்ம குட் அந்த ஆயில்ஸு அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கலாம் பாருங்களேன். ஸோ ஏன்னா நம்மளுடைய பாதத்தையும் சரி நம்மளுடைய அந்த கையில் இருக்கிற நெயில்ஸ் அதை வச்சு தாங்க நம்ம ஹெல்த்தை கூட எடை போடுவாங்க. ஏன்னா ஒரு நெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பாருங்கள், அந்த நெயில்ஸில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பர்பிள் கலரில் நெயில்ஸ் இருந்தாக்கா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாருங்கள், நெயில்ஸ் வந்து அந்த ஒரு சோகை அந்த ஒரு மாதிரி பேல் நெயில்ஸ் இருந்தால் ரத்த சோகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நெயில் நல்லா பிங்கிஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்தி நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெயில்ஸ் நிறைய பேருக்கு பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்கேண்டியாக தின்னாக இருக்குது நெயில்ஸ், அடிக்கடி உடஞ்சிடுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கூட நல்ல ஒரு பியூட்டிஷியன்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க அந்த கியூட்டிக்கல் க்ரீம் அப்படின்னு விற்குது, அதை நம்ம அதாவது ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய சலூன்ஸ்லாம் கிடைக்கும். பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிற பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு பீஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹனி ஹைவ்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியதும், லெனோலின் அப்படின்னா உல் ஃபேட்லேருந்து எடுக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம கைக்கும் நெயில்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப அது நம்மளுக்கு நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் அதிகமாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பைனாப்பிள் அந்த ஜூஸால் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் அப்படியே இது வந்து ப்ரிவென்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி நம்மளுடைய அந்த பாதத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பைனாப்பிளால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்பொழுது பாருங்கள், இந்த ஹோல் பாடி நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. பிகாஸ் இந்த ஹோல் பாடியை நமக்கு தாங்கிறதே அந்த பாதம் தானே. ஸோ அந்த பாதத்துக்கு நம்ம நல்லா வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன், ஸ்டிமுலேஷன் அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டிவேஷன், ஹைட்ரேஷன், இது எல்லாமே இந்த பெடிக்யூர் பண்ணும்பொழுது, ஸ்பெஷலி இந்த பைனாக்குலா பெடிக்யூர் பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா கிடைக்குது. பிகாஸ் பைனாப்பிள் அப்படின்னாலே இட்ஸ் அ வெரி குட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலில் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங்கே பண்ணாமல் உங்களுக்கு இயற்கையான அந்த பழத்தை வச்சு நம்ம பண்ணும்பொழுது ஒரு பளபளப்பு, அந்த க்ளோயிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸால் நம்ம நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும், நமக்கு அந்த ஃபுட் கிராக்ஸஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது எப்பொழுதுமே அவாய்ட் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ரெகுலராக அந்த பாலிஷ் அப்ளிகேஷனும் ரெகுலராக நம்ம அந்த ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர், இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெயில்ஸில் அந்த ப்ரீத் பண்ணுறோமோ அந்த ப்ரீத் வந்து நம்ம நெயிலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் பாருங்களேன். அண்ட் தென் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் அந்த பாலிஷ் எல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெயில் ஃபிக்ஸிங், நெயில் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட நெயில்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பிகாஸ் நம்மளோட ஹேண்ட் அண்ட் நெயில் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்பெஷலி பாருங்கள், நிறைய வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அதாவது பெடிக்யூர் அப்படின்னு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அழகுக்கு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெடிக்யூர் தாங்க.
எக்ஸசைஸ் யுவர் பாம் அண்ட் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா நமக்கு கிடைக்கும் பாருங்களேன். அண்ட் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காலில் நம்ம அந்த பேக் போடும்போது ஸ்கின் டைட்டனிங் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல க்ளோயிங் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ளை அந்த சன்பிளாக் லோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் அந்த யூவி ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் சன்பிளாக் க்ரீம் நம்ம போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ச்சடாக ரிங்கிள்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி ஒரு ஃப்ளேக்கி அப்பியரன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குங்க. அதுக்காக கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு பிராண்டட் அண்ட் நம்மளுடைய ஃபுட் அண்ட் ஹேண்ட்ஸ் அந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வி மஸ்ட் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மசாஜ் குட் குவாலிட்டி ஆஃப் நம்ம அந்த ஃபுட் க்ரீம் மாய்ஸ்சரைசர் க்ரீம் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம பாதத்தை நாம் அழகுபடுத்திக்கிறதுக்கு பைனாகுலர் பெடிக்யூரால் நாம் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து யூ வில் ஃபைண்ட் அவுட் அ டோட்டல் மேக் ஓவர். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் கஷ்டம் வந்தா we must try to face it. அதனால அதை பார்த்துட்டு don't try to avoid it அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணுமே ஒழிய அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாதுங்க. எப்படி வந்து ஒரு டிராவல் நாம ஷிப்பில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு முன்னாடி சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, நமக்கு வந்து அந்த பேட் வார்னிங் நமக்கு வருது, உடனே நம்ம ஸ்லோ டவுன் பண்றோம். ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அந்த சைக்ளோன்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக அதனோட சுழற்சியில அந்த சைட்ல நாம போக ட்ரை பண்ணுவோம். பட் அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த சுழற்சி அப்படியே நம்மளுக்கு அந்த ஷிப்பையே உள்ள இழுத்துக்கும், சிங்க் ஆயிடும் இல்லையா. அப்போ நமக்கு என்னன்னா நம்ம லைஃபே போயிடும் பாருங்க. அந்த மாதிரி தாங்க அந்த சைக்ளோன்லாம் வரும்போது ஜஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு அதை பார்த்து நேரா நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நாம நேரா போகும்போது சைக்ளோன் நம்மளை விட்டு மூவ் ஆயிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளை விட்டு மூவ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அதுல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல போய் மாட்டிப்போங்க. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நமக்கு ஒரு தலைவலி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வயிற்று வலின்னு இருந்தாலும் சரி நாம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் நமக்கு கியூர் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்சரு அண்ட் தென் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே தாங்க ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு மதர் ஒரு சன்னும் டாட்டர் இன்லா கிட்ட நமக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஐயோ இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு அதை பார்த்துட்டு உடனே அவங்கள தனி கொடுத்துரும் நாம வச்சுடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு லோன்லினஸா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, ஐயோ அந்த பசங்க என்ன பண்ணாங்களோ, சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா அப்படின்னு இன்னும் நிறைய வரிஸ் நமக்கு ஆரம்பிச்சிடுவோம். அவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணுங்க. நான் சொல்ற ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக அவங்கள சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நம்ம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி ஒரு அன்சர்கம்ஸ்டன்ஸ் சிச்சுவேஷன் நான் கொண்டு வரணும்னு சொல்லவே இல்லைங்க. அதாவது சும்மா இரு, இட் இஸ் அ கோல்டன் ரூலுங்க. நம்ம வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சும்மா இரு, swallow the pain, உன் இஷ்டம் ஏன் இஷ்டம் அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன்,
எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா தாங்க அமையும். அப்படிதான் நம்மளோட ஒரு பார்லர்னு எடுத்துக்கோங்க. பார்லர்ல ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உள்ளக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டாஃப்குள்ளேயே நிறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போகும் பொழுதுதான் நம்ம பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அழகு கலை நிபுணரா ஒவ்வொருத்தரை வர முடியுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பாதம் அந்த ஷைனிங்கா இருக்கணும், ட்ரை அந்த ஃபுட் எல்லாம் போறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைனாப்பிள் அதை அப்படியே அந்த ஜெல் எடுத்து நல்லா மிக்சியில அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுல பப்பாயா பல்ப்பையும் எடுத்துக்கிட்டு அதோட கிரீன் டீ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரீன் டீ, பைனாப்பிள், பப்பாயா இது எல்லாத்தையும் சேர்த்து ஹனியும் அதுல மிக்ஸ் பண்ணி அதை உங்க பாதத்துல அப்ளை பண்ணிக்கங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்க பாதத்தை வார்ம் வாட்டரால வாஷ் பண்ணுங்க. அந்த ட்ரைனஸ் போய் உங்களோட பாதம் நல்லா மாய்ஸ்சரைசிங்கோட இருக்கும். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இப்போ வாரம் நம்ம ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், விமென்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கறது லேடிஸில் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது என்னன்னா, இட்ஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அதாவது உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர பிரச்சனை தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடம்புல எல்லாருக்குமே மேல் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லா கேர்ள்ஸில் பாய்ஸோட பாடிஸ் எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஹார்மோன் லெவல்ஸ் ஃபீமேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் குறைவாகவும் மேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆச்சுன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர சிம்டம்ஸ் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, இப்போ இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஓவரிஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஓவரிஸ்ல சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இந்த பபிள்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 5 to 10% விமன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு 10 பேர்ல ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் நம்ம டயக்னோஸ் பண்றது உண்டு. அண்ட் இன்ஃபேக்ட் திஸ் இஸ் அ காமனஸ்ட் எண்டோக்ரைன் ப்ராப்ளம். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் விமன்ல காமனஸ்ட் reproductive problem இதுதான். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரச்சனை 20s and 30s ஏஜ் குரூப் விமன்ல டயக்னோஸ் பண்ணுவோம். சில சமயம் இந்த பிரச்சனைனால சிம்டம்ஸ் யங்கர் ஏஜ் குரூப், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்லேயே கூட இந்த சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்க வரலாம்னா, காமனஸ்ட் ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது பீரியட்ஸ் 2 months 3 months வராமல் இருக்கும், இல்லை பீரியட்ஸே வராது, ஒரு ரேராக ஏஜ் அட்டன் பண்ணுறதே டிலேடாக இருக்கும், இல்லை 16-17 years வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸே வராது. ஸோ காமனஸ்ட் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் தான் பிசிஓஎஸ்ல பார்க்குறது. அண்ட் தி அதர் ப்ராப்ளம் எக்ஸஸ் ஆஃப் மேல் ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிறதுனால மேல் ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்ல எக்ஸஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் அண்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், hair fall over the scalp and sometimes thickening of skin over the neck, இந்த மாதிரி பிரச்சனை மேல் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட நம்ம பார்க்கறதும் உண்டு. அண்ட் த தேர்ட் ப்ராப்ளம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும் அல்ட்ராசவுண்டில். ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருந்தது தான், இரெகுலர் பீரியட்ஸ், எக்ஸஸ் மேல் ஹார்மோன்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இந்த பிரச்சனையை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஸ்கேன்ல மாத்திரம் பார்க்கும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20 to 30% ஆஃப் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி டீனேஜ் ஏஜ் குரூப்ல ஸ்கேன் பார்க்கும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மற்ற ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருந்தால் தான் இந்த சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன்ல மாத்திரம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்தா தட் இஸ் நாட் அன் இண்டிகேஷன் ஆஃப் எனி ப்ராப்ளம்.
இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்போ நம்ம ஜாஸ்தி இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம்னா, த மெயின் ரீசன் இஸ் ஜெனட்டிக். அதாவது அட் பர்த்தே இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமோட தான் பிறப்பாங்க. த ரீசன் ஃபார் தட் இஸ் ஐதர் மெட்டர்னல் சைடு இல்லைன்னா மதர் சைடு ஃபாதர் சைடு ரெண்டு சைட்லேருந்தும் இந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் வரலாம். exact single gene that is responsible for this நம்ம இன்னும் diagnose பண்ணல. பட் lot of times வந்து மதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வரும், இல்லை ஃபாதர் சைட்லேருந்து கூட இன்ஹெரிட் பண்ணலாம். அண்ட் பிசிஓஎஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்டம்ஸ் கேன் கெட் மேனிஃபெஸ்டட். அதாவது வெயிட் போட்டாலோ இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். அண்ட் வெயிட் குறைச்சாலோ இல்லை லைஃப் ஸ்டைல் மாறியாச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் லைக் ஒரு டயக்னோஸ் பண்ணியாச்சு, ஒரு மாத்திரை கொடுத்தாச்சு, ட்ரீட் பண்ணி இதை க்யூர் பண்ணியாச்சு, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம்னால நம்ம சிம்டம்ஸை டயக்னோஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் தவிர இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி சரி பண்ண குணப்படுத்த முடியும்னு கிடையாது. இப்போ த ரீசன் ஃபார் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ல என்ன எக்ஸாக்டா ஆகுதுன்னா, இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமோட பிறக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தி அதர் திங் இஸ் இந்த இன்சுலினே வந்து உடம்புல வந்து அது சரியா யூட்டிலைஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் லெவல்ஸ் உடம்புல இருக்கிறது வந்து ஓவரிஸ்ல ஆக்ட் பண்ணி ஓவரியோட வேலை செய்யற தன்மை எஃபெக்ட் பண்ணி ஓவரின் ஹார்மோன். ஸோ த மெயின் இஷ்யூ இங்கே வந்து இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஜெனட்டிக் டெண்டன்சிலாம் நம்ம வந்து டேப்லெட்ஸோ இல்லை மெடிசன்ஸ்னாலையும் கரெக்ட் பண்ண முடியாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால கொஞ்சம் குறைக்கலாம் தவிர இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் எப்படி நம்ம கிளினிக்ல டயக்னோஸ் பண்றோம்னா, ஒரு சிங்கிள் டெஸ்ட் கிடையாது. அதாவது ஒரு பிளட் டெஸ்ட்டோ இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து பிசிஓஎஸ் அப்படின்னு கண்டிஷன் டயக்னோஸ் பண்ண முடியாது. அந்த பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், எல்லா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு தான் நம்ம பிசிஓஎஸ் அப்படின்ற கண்டிஷன் டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் தான் காமனஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது இரெகுலர் பீரியட்ஸ், டிலேட் பீரியட்ஸ் ஆர் பீரியட்ஸ் வந்து 4-5 months வரல, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் காமனாக இருக்கும். அண்ட் சில சமயம் கண்டினியூஸ் ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரி பிரச்சனையோட கூட வருவாங்க. அண்ட் த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஆக்னி. அதாவது நிறைய பிம்பிள்ஸ் வருது, எக்ஸஸ் ஹேர் க்ரோத். இது ரொம்ப எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸுக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும். ஃபேஸில் நிறைய ஹேர், ஹேண்டில் நிறைய ஹேர், இந்த மாதிரி பிரச்சனையோட வருவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெயிட் போட்ட டெண்டன்சி நிறையா இருக்கும். வெயிட் ஈஸியாக போட்டுரும். வெயிட் குறைக்கிற முயற்சி பண்ணால் அந்த வெயிட் அவ்வளோ ஈஸியாக குறையாது. ஸோ இன்க்ரீஸ் டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட், இது ஒரு ப்ராப்ளமோட வருவாங்க. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம்க்கான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் எலிசிட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும். இதே இன்சுலின் ஹார்மோன் லெவல்ஸ் ஆல்டர்டாக இருக்கிறதுனால தே ஹேவ் அ டெண்டன்சி ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர். அண்ட் ஆல்சோ வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். அதாவது பிஎம்ஐ கேல்குலேஷன் பண்ணும்போது அந்த பிஎம்ஐ நார்மல் லெவல்ஸோட 19 to 25ன்றது நார்மல் லெவல்ஸ். ஸோ பிஎம்ஐ லெவல்ஸ் வந்து 25 மேலே இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ பிஎம்ஐ நிறைய பேர் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிஎம்ஐ ஹையர் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஜெனரல் எக்ஸாமினேஷனில் வந்து ஹேர் க்ரோத் எக்ஸஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து தெல் பி திக்னிங் ஆஃப் ஸ்கின், அதாவது பேக் ஆஃப் த நெக் இல்லை ஆம்பிட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் ஸ்கின்ல வந்து டார்க் திக் ஸ்கின் இருக்கும். இந்த அகாந்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனையை. இந்த ஹார்மோன், இந்த திக்னிங் ஆஃப் ஸ்கின் கூட வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால தான் வருது. ஸோ இந்த குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், அதாவது ஹேர் எக்ஸஸ் மேல் ஹார்மோன் லெவல்ஸ்க்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேஷண்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் இது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ காமனாக நம்ம பண்ண வேண்டிய பிளட் டெஸ்ட் வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் யூஸ்வலாக பார்ப்போம். ஏன்னா பிசிஓஎஸ்ல டயபெட்டிஸ் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் சுகர் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் இல்லை டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து மேல் ஹார்மோன் லெவல்ஸும் செக் பண்ணுவோம். அதாவது டிஹெச்ஏஎஸ், டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஆண்ட்ரோஸ்டீன் அந்த மாதிரி மேல் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் இதெல்லாம் ரேர் காசஸ் ஃபார் எக்ஸஸ் மேல் ஹார்மோன்ஸ். பட் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த லெவல்ஸ்லாம் நார்மலாக இருந்ததுன்னா பிசிஓஎஸ் தான் டயக்னோசிஸ், த ரீசன் ஃபார் திஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அல்ட்ராசவுண்டில் வந்து நம்ம இந்த டிபிக்கல் பாலிசிஸ்டிக் ஓவரி அப்பியரன்ஸ் பார்ப்போம். எப்போ நம்ம இந்த ஓவரிஸை பாலிசிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது அந்த ஓவரிஸில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி இருக்கும்.
அண்ட் அந்த பபிள்ஸோட நம்பர் வந்து மோர் தென் 12 இன் ஈச் ஓவரி இருந்ததுன்னா அந்த ஓவரியை வந்து நம்ம பாலிசிஸ்டிக் அப்பியரிங் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பபிள்ஸ் அந்த ஃபாலிகல்ஸ் பை தெம்செல்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல். அதாவது இந்த சிஸ்ட்னால நம்மளுக்கு எதுவும் கெடுதலோ ஹார்மும் கிடையாது. இந்த ஃபாலிக்கல் இந்த பபிள்ஸ் வந்து தே ரெப்ரசென்ட், அதாவது ஒரு மந்த்தும் வர வேண்டிய எக் பாதி வளர்ச்சியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது ஃபாலிக்கல் அரெஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதுதான் இந்த பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பபிள்ஸோ இந்த சிஸ்டோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த பபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா அப்போ நம்ம இந்த பர்சனுக்கு வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இதை நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதோ இல்லைனா கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதோ பாசிபிலிட்டி இல்லை. பட் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம சிம்டம்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அண்ட் சில லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. சம்மர் வந்தாலே எல்லாரும் வந்து நிறைய விதமாக பானகங்கள் குடிக்கிறாங்க. இது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த ஃபிஸ் வருதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ட்ரிங்க்ஸு. அதில் ஒரு கப்பு 200 ml எடுத்திங்கன்னா 14 டீஸ்பூன் சுகர் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கே 3 டீஸ்பூன் தான் சாப்பிட்ணும். அப்போ ஒரு கப்புலேயே 14 டீஸ்பூன் சுகர் சாப்பிட்டா அது எங்கே போய் முடியுது? அது யார் 200 சாப்பிட்றாங்க? மினிமமே 300, சிலது 1 லிட்டரே குடிச்சிடுறாங்க. இது ரொம்ப கெடுதல். இதனால வெயிட்டு போடுது. நிறைய இடத்துல ஜோக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து டாய்லெட் அழுக்காக இருந்தால் இதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக ஃபாஸ்பாரிக் ஆசிட் இருக்குது, அதில் அவ்வளோ ஆசிடிக்காக இருக்குது. இப்போ நம்ம வாயில் ஊற்றினாலே ஒரு எரியும் இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு அசிடிக் நேச்சர். சிறிய அளவு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் ரெகுலராக இதை பாட்டிலாக வாங்கி வச்சு சம்மர் பூரா குடித்தா அது டெஃபினட்டாக வெயிட்டு போடும். பல விதமான மற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மோர் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறது அவ்வளோ கஷ்டமா? தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஏர் டைட் எவர் சில்வர் பாட்டில்ஸே கிடைக்குது, அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பிளாஸ்டிக்கில் மோர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா மோர் வந்து புளிக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அது பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போனால் அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம். அதனால வேண்டாம். அதனால் மோர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வெளியில் தான் நீங்கள் மோர் சாப்பிடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிராண்டட் டெட்ரா பேக். ஆனால் எந்த டெட்ரா பேக்கில் இருக்கிற மோர் நீங்கள் எடுத்தாலும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, காரம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மோரை குடிச்சிட்டு நம்ம தண்ணியை தேடுறோம், ஏன்னா அதில் அவ்வளோ உப்பு இருக்குது. அதனால் உப்பை குறைக்கணும். நான் பெரும்பாலும் வீட்டிலேருந்து மோர் எடுத்துகிட்டு போனால் நல்லது. இப்போ அடுத்து இளநீர். இது ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங், ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாரும் விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூஸ் விலை கம்மிங்களா? இல்லை இந்த கார்பனேட்டட் ஜூஸஸ் வந்து விலை கம்மியா? ஸோ விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இளநீர் யார் வேணால் சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட தேங்காய் இல்லாத, அதான் அந்த இளநீர் எடுத்தாலே உள்ள தேங்காய் இருக்கக்கூடாது, அவ்வளோ இளம் நீர், அதை குடித்தா ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்காது, அது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கு. எங்கே திரும்பினாலும் நுங்கு கிடைக்கிது. இப்போது ஃப்ரெஷ்ஷாக நுங்கு நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதில் உள்ளே இருக்கிற தண்ணி நம்ம தாகத்தை அடக்கிடும். இதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை குடிக்கிறாங்க. அந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஒரு சர்க்கரை இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப அதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க நிறைய சர்க்கரையை போட்டு அதுக்கும் மேலே ஐஸை போட்டு அந்த ஐஸு எங்கே பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அது சுத்தமாக இருக்கான்னு ரொம்ப நம்ம முக்கியமாக அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மலாம் எப்பாவது காலையில் வாக்கிங் போனோன்னா நம்ம பார்க்கலாம், ஐஸ் வண்டி வந்து இறங்கும், அந்த கோணியோட அந்த ஐஸை ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் ரோட்டில் தள்ளிட்டு போவாங்க.
அப்புறம் அந்த ஐஸை வந்து உடைச்சி வந்து நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன தூசி இருக்குது, என்ன இருக்குது, அந்த கோணியை என்னைக்கு அதை க்ளீன் பண்ணாங்க நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். அந்த ஐஸை ஏதோ ஒரு தண்ணியில் அலம்பிட்டு போடுறாங்க, அந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, அந்த தண்ணி ஊற்றுறவங்களோட கை எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ விஷயம் நம்ம யோசிக்கணும். இப்போ ஜூஸ் கடையெல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு ஒருத்தர் எச்ச பண்ணி குடிக்கிறாங்க, அந்த கிளாஸ் டம்ளரை அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் முக்கிட்டு திருப்பி ஜூஸை ஊற்றி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல இருக்கிறவங்களுக்கு எதாவது வியாதி இருந்தால் அடுத்தவங்களுக்கு அது ஒத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது டைஃபாய்டாக இருக்கலாம், ஜாண்டிஸாக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வயிற்றுப்போக்காக இருக்கலாம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜூஸை பொறுத்த வரலும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த இடமா இருந்தாலும் ஆஃபீஸ் விடுற டைம் 11 மணி, இல்லை மத்தியானம் லஞ்ச் டைம், இல்லை சாயங்காலம் 5:30-6 மணி, அப்போ அந்த ஜூஸ் கடைக்கு ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. 30 பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜூஸ் போட முடியும்? அதனால பண்ணி வச்சிடுவாங்க. அந்த ஜூஸை பண்ணி வச்சா அது புளிக்கும், அதை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு வேணும், அது அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் நிறைய சர்க்கரை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஜூஸ் எதுக்கு குடிக்கிறோம்? விட்டமின் சி சத்து நம்மளுக்கு சேரணுங்கிறதுக்கோசரம் குடிக்கிறோம். அது முதலே புழிஞ்சு வச்சுட்டா அது ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், எந்த ஜூஸாக இருக்கட்டும், அந்த விட்டமின் சி சத்து குறைஞ்சி போயிடுது. அதனால ஜூஸ் சாப்பிட்றதுக்கு இல்லை, பழம் நம்ம எங்கே போனாலும் பழம் கிடைக்குது, அதை எடுத்து நம்ம கிட்ட இருக்கிற குடிக்கிற தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம், அது தப்பே கிடையாது. இப்போ அதுக்கும் வேற என்ன பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் அப்படின்னா என்னது, வெறும் தண்ணியில் ஏதோ ஒரு கலரை போட்டு அதில் சர்க்கரையை போட்டு அதில் ஐஸை போட்டு கொடுத்துட்றாங்க. இது அதை விட கெடுதல். ஏன்னா அந்த கலர் வந்து உடம்புக்கு நல்லதா, அது என்ன கலர், ஃபுட் கிரேட் கலரா, அது சாப்பிடலாமா கூடாதா? இப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு வயலட் கலர் பார்த்தா குதிக்கிறாங்க, பச்சை கலர் ட்ரிங்க் பார்த்தா குதிக்கிறாங்க. பட் அது என்ன கலர், அது சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இப்போ ஒரு ஆரஞ்சுனா கூட கேசரி பவுடரை விட ஜாஸ்தி கலரில் ஒரு ஜூஸ் வைக்கிறாங்க. இது என்ன இருக்கு அதில் நம்மளுக்கு தெரியாது, வெறும் சர்க்கரை தண்ணி, இது 2 தான். அப்புறம் கலர், அது உடம்புக்கு கெடுதல். அப்புறம் அதில் போடுற ஐஸு, அதே பிரச்சனை. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி கூட வெளியில் நம்மளே எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்ச வரலும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது எவர் சில்வர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் நல்லது. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் வெயிலுக்கு அடியில் நம்ம அந்த தண்ணியை வச்சோன்னா அந்த சூட்டில் இந்த பிளாஸ்டிக் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுது. அதனால் எப்போவுமே பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுக்கிறத நம்ம குறைச்சிக்கணுன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, இன்னைக்கு ஹேருக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். நான் முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, எக் ஒயிட்டை வந்து புளிச்ச தயிரோட நல்லா பீட் பண்ணிக்கணும். அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணினீங்கன்னா ஹேரும் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹேரும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தது புவர் ப்ரிப்பரேஷனால தான், அந்த எஃபர்ட் போடாததுனால தான் வந்து பிள்ளைங்க குறைஞ்ச மார்க் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த எஃபர்ட் புவர் ப்ரிப்பரேஷன் பண்றது வந்து ஏன் அப்படின்னா தள்ளி போடும் மனப்பான்மை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன கதை. குட்டி சாத்தாலாம் எமலோகத்தில் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அப்போ எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க, மனித இனம் இவ்வளவு அழகாக வளர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது, நல்ல ஆராய்ச்சி, நல்ல வளர்ச்சி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள், இதை நம்ம எப்படியாச்சும் கெடுக்கணும். ஏன்னா சாத்தானோட வேலை வந்து நம்மளை கெட்டவங்களாக்குறது மட்டும்தானே. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாத்தான், குட்டி சாத்தான் சொல்லுது தலைமை சாத்தானிடம், மனித இனம் வளராமல் இருப்பதுக்கு நான் கீழே போயிட்டு பூலோகத்தில் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறேன், எல்லார் காதலையும் போய்
சொல்றேன், அப்ப அவங்க வந்து தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தவறுகள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ மனித இனம் தானாக உருக்குலைந்து விடும் அப்படின்னு சொல்லுது. தலைமை சாத்தானுக்கு வந்து அதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வராங்க. ஒரு சாத்தான் சொல்லுது, இப்படி செஞ்சா என்ன அப்படின்ட்டு. என்னன்னு கேட்குறாங்க எல்லாரும். என்ன அவசரம், நாளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் இப்போ எல்லார் மண்டையிலையும் உட்காந்து சொல்லித்தரேன். இது வந்து தலைமை குட்டி சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா குட்டி சாத்தானும் கிளம்பி வந்து ஒவ்வொரு மனுஷன் தலைமையில உட்காந்துட்டு சொல்லுது, என்ன அவசரம், நாளை செய்து கொள்ளலாம். இதுதானங்க நடக்குது நம்ம வாழ்க்கையில. எந்த வேலையை உடனே செஞ்சு முடிக்கிறோம் நம்ம. என்ன அவசரம், நாளை தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் எல்லா மக்களும் இருக்கிறோம். யாரிடமும் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா மனித இனமும் இந்த ஒரு இதை தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இது ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இருக்கிறதுனால தான், குழந்தைகளிடமும் இருப்பதுனால தான் இந்த மனப்பான்மை. அப்போ நம்ம சாத்தானின் வார்த்தையை கேட்டு நடக்கிறோமா? அப்ப இங்க என்ன மாறுதலாக சொல்லலாம் என்றால், எப்போ அந்த குட்டி சாத்தா நம்மள்ட்ட வந்து என்ன அவசரம், நாளை தள்ளி போடலாம் சொல்றத நம்ம மாத்தி எப்படி செய்யலாம்னா, நீங்கள் இன்று செய்ய வேண்டியதை எங்கே எப்பொழுது தள்ளி போடலாம் என்றால், நேற்றைக்கு தள்ளி போடலாம். முதல் நாளே செய்து முடித்து விட வேண்டும். நாளை என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அகராதியில் இருக்கக்கூடாது. டுமாரோ நெவர் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இன்று நான் செய்ய வேண்டியதை நான் நேற்றே செய்து முடித்து விட்டேன் என்ற மனப்பான்மையை கொண்டு வாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பவராக மட்டும்தான் இருப்பீர்கள். தள்ளி போடும் மனப்பான்மை வேண்டாம் குழந்தைகளே. படிப்பதில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு படிச்சிடறேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு படிச்சிடறேன், எக்ஸாமுக்கு 15 days இருக்கு படிச்சிடறேன். நோ, தட் டசன்ட் ஒர்க். நீங்க தான் அழுகுறீங்க. ஸோ வெளியில மார்க் தெரிகிறது, பாதி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கே பாதி கஷ்டமா இருக்கிறது. நல்லா படிக்கிற பிள்ளை பாருங்க, சந்தோஷமா இருக்கும். ஏன் எல்லோரும் நன்றாக படிக்க கூடாது? அதுக்கு தான் நான் நிறைய மெமரி டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. டிவி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடிலும் உலக சுகாதார நிறுவனம்னு ஒன்று இருக்கு. அதன் ஆய்வின்படி ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டிவி பார்க்கிறது என்றால், அப்போ வருஷத்துக்கு 365 மணி நேரங்கள் பார்க்கிறது. அப்ப என்ன ஆகுதான், 30% ஆஃப் த பிரெயின் செல்ஸ் எரேஸ் ஆயிடுது. அதாவது பேரலைஸ் கூட ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டிவி பார்க்கும் பொழுது நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படி டோட்டலா வந்து we are not giving any activity to the brain. ஸ்டாப் ஆயிடுது. பிரெயின் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகுது, பேரலைஸ் ஆகுது. எப்படி நம்ம கையும் பேரலைஸ்னா என்னங்க, அதாவது கை கால்லாம் இழுத்துட்டு செயல்படாமல் போகும் நிலை தான் பேரலைஸ்ன்னு சொல்றது. ஸோ பிரெயின் அந்த நிலைமைக்கு போகிறது டிவி பார்க்கும் பொழுது. ஏன்னா நீங்க வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை, டிவிக்குள்ள போயிடுறோம். அப்போ ஒரு வருடத்திற்கு பார்க்கும் குழந்தைகள் 30% பிரெயின் செல்ஸை இழக்கிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குழந்தைகளே ஜாக்கிரதை. அன்னையராகிய நாம் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது மெமரி டிப்ஸ்குள்ள போலாம். நான் வந்து போன வாரம் சொன்ன மாதிரி ஆக்ரோஸ்டிக்ஸ், ஆக்ரோனிம்ஸ், மியூசிக் நிமோனிக்ஸ், ரைம் நிமோனிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கிங் மெத்தட் ஆஃப் மெமரி. சங்கிங்னா என்ன அப்படின்னா, த மேஜிக் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு 2 மெமரி இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில நம்ம 7 நம்பரோ இல்லை 7 எழுத்துக்களோ லெட்டர்ஸோ தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். தட் இஸ் கால்ட் மேஜிக் நம்பர் 7 ± 2 அக்கார்டிங் டு அவர் பிரெயின் கெப்பாசிட்டி. ஒன்று அது 9ஆக மாறும், இல்லை 5ஆக குறையும். ஸோ 7 ± 2 இஸ் அவர் பிரெயின் கெப்பாசிட்டி ஃபார் அன் ஐ டு ரீட் எனிதிங். இதுதான் வந்து நம்மளோட பிரெயின். இது இப்போ இதை கூட்ட வேண்டும் என்றால், ஹவு டு எக்ஸ்பேண்ட் மை ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ வாட் இஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி? ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது ஒரு நோட் பேட் மாதிரி. இமீடியட்டா நினைவு வைத்து கொள்ள வேண்டியதை மட்டும் உங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அப்பொழுதே மறந்து விடும்.
அந்த மெமரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ மறந்துடும். அதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எப்படின்னா த்ரூ சங்கிங் மெத்தட். அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் காண்பிக்கும் பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர் காமிக்கிறேன். அதை மொத்தமாகவும் எழுதியிருப்போம், அதை பிரித்து எழுதியிருப்போம். ஸோ இதுல ஒரு நம்பர் தெரியுதா? So the number is 312982381 which is written together. நான் சேர்த்து எழுதியிருக்கிறேன். அதையே நான் பிரித்து காண்பிக்கிறேன் ஒரு டேஷ் போட்டு. This is called chunking or clusters. So ஒரு குழந்தை இதை சரியாக மனப்பாடம் பண்ண முடியுமா அல்லது இப்படி பிரிக்கும் பொழுது சரியாக அந்த நம்பர் போய் நிற்குமா? ஒரு ஃபோன் நம்பரை, ஒரு மொபைல் நம்பரை ஒரு குழந்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி பண்ணால் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பிரித்து கிளஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். நம்பர்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரலாம். திஸ் இஸ் கால்ட் சங்கிங். அதாவது வெட்டி நம்பர்ஸை வந்து நம்ம வெட்டி காமிக்கிறோம் 3 அப்படி. இதுதான் சங்கிங். அதே நான் ஒரு எழுத்துலையும் காமிக்கிறேன். தெர் இஸ் அ லாங் லைன் ஆஃப் லெட்டர்ஸ் X I B M S A T P H D M T V X. இதை மாத்திரம்தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு காமிக்கும் பொழுது அந்த மேலே இருக்கிறத காமிச்சு கேன் யூ ரிப்பீட் இட் நான் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமாக யாருனாலையுமே முடியாது. 14 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ அதை நான் பிரித்து கீழே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ தட் இஸ் எக்ஸ் IBM SAT PhD MTVX. ஈஸியாக யாருமே நான் ரீகால் பண்ணிடலாம். So this is how you need to study. If there is a long numeral இல்லை ஒரு லாங் ஒரு லெட்டர்ஸ் நான் ஞாபகம் பண்ணி வச்சுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கும் போது இந்த சங்கிங் மெத்தடை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. அது கட்டாயமாக ஷார்ட் டேர்ம் மெமரியை நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி தரும். ஷார்ட் டேர்ம் வந்து 7 லெட்டர்ஸ் ஒரு 7 நம்பர்ஸ் தான் ஷார்ட் டேர்ம் மெமரிக்குரியது. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது வந்து சங்கிங் மெத்தட் மூலமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். So try this chunking method for numbers and letters at home. அந்நேராகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை உங்கள் குழந்தைகளுக்கு செய்து காண்பியுங்கள். நிறைய பேர் சொல்றீங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியே போட்டு காமிச்சிட்டு இருக்கோம்னு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது குழந்தைகளுக்கான டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. இது போக நீங்களும் ரெக்கார்ட் செய்து காண்பித்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நோட்ஸ் எடுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் விரைவில் புத்தகம் எழுத ஆரம்பித்து விட்டோம். நிறைய காலர்ஸ் ஃப்ரம் ஈவன் அவுட் சைட் கண்ட்ரி கேட்குறாங்க, மேடம் புக் போடுங்கன்னு சொல்லி. நாங்கள் எழுத ஆரம்பித்து விட்டோம். வித்தின் 6 months டைம் நாங்கள் புக்கு வெளியிட்டுருவோம். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளவும் பண்ணுறோம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக எதுவும் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேண்டும் என்றால், என் குழந்தை படிக்கவில்லை, என் குழந்தை மறந்து போகிறாள், என் குழந்தை ஞாபக சக்தி இல்லை என்று மன வருத்தம் கொண்டிருக்கும் பேரண்ட்ஸ் கட்டாயமாக எங்கள் நிறுவனத்தை அணுகலாம். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் கனிவான காலை வணக்கம். ஓர் ஊதாங்குழல் தமிழ் ஊதுகிறது, ஓர் ஊதாங்குழல் தமிழ் ஊதுகிறது. என் அப்பா பாடுபட்டு சேர்த்து வைத்த ஒரே சொத்து ஒரு சூடுபட்ட மூங்கில் புல்லாங்குழல். என் அப்பா பாடுபட்டு சேர்த்து வைத்த ஒரே சொத்து ஒரு சூடுபட்ட மூங்கில் புல்லாங்குழல். என் அப்பா நன்றாக பாடுவார், என் அப்பா நன்றாக பாடுவார், நன்றாக இசைப்பார் புல்லாங்குழலை, நன்றாக இசைப்பார் புல்லாங்குழலை. அந்த புல்லாங்குழல் தான் என்னை ஊதாங்குழல் ஊதாமல் ஊரறிய படிக்க வைத்தது. அந்த புல்லாங்குழல் தான் நான் ஊதாங்குழல் ஊதாமல் ஊரறிய படிக்க வைத்தது. நான் வசைப்பாடிய போதெல்லாம் அது இசையே பாடியது, நான் வசைப்பாடிய போதெல்லாம் அது இசையே பாடியது. இன்று அப்பா என்னுடன் இல்லை, இன்று அப்பா என்னுடன் இல்லை. புல்லாங்குழல் இருக்கிறது என்னிடம், புல்லாங்குழல் இருக்கிறது என்னிடம். எப்போதும் இசைப்பாடிக்கொண்டே, எப்போதும் இசைப்பாடிக்கொண்டே. நன்றி அப்பா, நன்றி, வணக்கம்.